சஹபான் மாதத்துடைய அரிசி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இத நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுமே இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. 1 இன்ச் அளவு ஒரு சுக்குமும் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது சூடாக வரைக்கும் வறுத்தா போதுமான அளவு. இப்போ அதை தட்டுக்கு மாற்றிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு இந்த கடலையும் லைட்டாக சிவப்பா வர மாதிரி வறுத்து எடுத்துடலாம். இப்போ அதையும் அரிசியில் கொட்டிட்டு நல்லா ஆறின பிறகு இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைக்காமல் ரவை பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது நல்லா கொரகொரப்பாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம அரைக்கணும். இப்போ அதே கப்லேயே 1/2 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். 2/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்குங்க. கொதி வந்தது கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம தேவையான அளவு தேங்காய் பூ போட்டுட்டு அந்த அரிசியும் கொட்டி நல்லா இதை கிளறி கொடுக்கலாங்க. அடுப்பை நம்ம ஸ்லோவாக வச்சுக்கணும். இது நாங்கள் எல்லாருமே சஹபான் மாதத்தில் பொற 13, 14, 15 நாங்கள் செய்வோம். இதை நான் அந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தோம்னா நல்லா இது வெந்து வந்திருக்குது. இப்போ இதை பரிமாறிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னை ஃபாலோ பண்ணாதவங்களும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து நடுவில் ஓட்டை மாதிரி போட்டுவிட்டு அதில் நம்ம நெய் ஊற்றி இதை பரிமாறிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.